மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு சுதீப் அண்ணனுக்கு ஒரு தம்பியாகவும் ஒரு நண்பனாகவும் கடைசியாக ஒரு நடிகனாக தான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் சுதீப் அண்ணா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமாக தெரியும். இட்ஸ் அ பிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நான் வந்து ரொம்ப பிரமிப்பாக ஒரு மனிதரை பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து சுதீப் அண்ணா தான். ஏன்னா எப்போ எப்போ சந்திக்கிறேனோ அப்போ வந்து இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா எடிட்டிங்கில் இருப்பார், மியூசிக் பண்ணிகிட்ருப்பார், ஸ்டோரி ரைட்டிங்கில் இருப்பார், டைலாக் ரைட்டிங் பண்ணிகிட்ருப்பார், செக் பண்ணிகிட்ருப்பார். இதே மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பாகவே இருக்கும். அதாவது இது வந்து நான் தொடர்ந்து 10 வருஷமாக பார்த்துக்கிட்டே வரேன். இந்த படத்துக்கும் நான் போயிருந்தேன். இந்த படத்தோட மேக்கிங் நடக்கும்போது நான் போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் காமிச்சார். மிரண்டு போய் தான் உட்காந்துருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். நான் இது ஒரு பெரிய வித்தியாசமான உலகத்தை காட்டுறாரு அப்படின்னு. கண்டிப்பாக விக்ராந்த் ரோனாங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு பெரிய அனுபவமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ உழைப்பும் அவ்வளோ டெடிக்கேஷனும் ப்ரொடக்ஷன் வேல்யூ பெருசாக இருக்கும் இந்த படத்தில். அதே நேரத்தில் வேர்ல்ட் வைட் திஸ் மூவி இன் 3D will definitely be a big experience, not only in the making or the production value. உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கதையும் தெரியும், பட் உள்ள ஒரு ஸ்ட்ராங் எமோஷ்னல் ஸ்டோரி லைன் இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் people will love. I'm sure about that. My best wishes to Anup Bandari and of course my அண்ணன் சுதீப் அண்ணா எப்போதுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த வெரி டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட் மீங்க அண்ணா. தேங்க்யூ. மேடையிலே அமைந்திருக்கும் சுதீப் சாருக்கும் மற்றும் டைரக்டர் அனுப் பந்தாரி, திரையுலக நண்பர்கள், இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதீப் சார் வந்து அவரோட சில படங்கள்லாம் நான் கன்னட படங்கள்லாம் நான் வந்து போய் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து அதை கேள்விப்பட்டு அவருடைய நடிப்பை பற்றி கேள்விப்பட்டு நான் போய் படங்களை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் அவரோட நான் படம் வந்து நான் தியேட்டரில் பார்த்தோன்னே அவரோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன், பயங்கர ஃபேன் ஆகிட்டேன். நான் அந்த படத்தை ஒரு 2-3 தடவை இதே தியேட்டரில் பார்த்துருப்பேன். இந்த படம் நான் படத்தில் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த படத்துக்கே வந்து ஒரு பெரிய பாயிண்ட் அந்த படத்தோட சக்ஸஸுக்கு. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ஆர்டிஸ்டே இல்லாமல் அவர் இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணி அவர் நடித்தார் இல்லையா, அதை வந்து நிஜமாக பெரிய அளவுக்கு நான் வந்து அந்த டைமில் நான் அவரை அட்மையர் பண்ணி பாராட்டுறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து அவரோட இன்னொரு படம் வந்து பைல்வான்கிற ஒரு படத்தை வந்து நான் பார்த்தேன். ஏன்னா அதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். அதுக்காக வந்து அவர் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிட்டார், அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாருங்கிறதுல வந்து எல்லோரும் சொன்னாங்க. அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். அவர் வந்து இந்தியாவிலே ஒரு நல்ல தலை சிறந்த நடிகர், அவர் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரில் ஐக்கியமாகி ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் மேலும் டெஃபினட்டாக தமிழ்நாட்டிலும் சரி எல்லா லாங்குவேஜ்லேயும் பெரிய அளவுக்கு வருவாருங்கிற எனக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அட் த சேம் டைம் வந்து இந்த படம் ரோனா படனோட இது பார்த்தேன் நான். ட்ரெய்லர் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப கிராண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காரு டைரக்டரும் அவரோட டீமும். அண்ட் மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கும் இந்த படத்தில் சுதீப் சாரும் மற்றும் அவர் கூட நடித்த எல்லா நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் தமிழ்நாட்டிலும் சரி அதர் லாங்குவேஜஸ்லையும் பெரிய அளவுக்கு வெற்றிப்படைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம். Thank you for your wonderful words, and sir, I'm honored to hear all the wonderful words from you. Thank you so much, sir. And thank you, Shaam, for your wonderful gesture. I believe in working and I believe in cinema. I believe that's what takes us everywhere, you know. இப்போ வந்து சினிமா அதுதான் எங்களுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு.
I have come here for roles, I have come here for characters too. And இப்போ வந்து ஒரு படம் சேர்ந்து வந்திருக்கேன். ஸோ என் தமிழில் கொஞ்சம் அந்த மிஸ்டேக்கான கொஞ்சம் ஃபர்கிவ் பண்ணுங்க. இஸ் தட் ஓகே? ஓகே. நான் வந்து I know for sure that ஒரு டெக்னீஷியன் அனூப் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங், அண்ட் ஒரு நல்ல ஹியூமன் ஆல்வேஸ் மேக்ஸ் அ good film only. So this is a film of your reflection, Anup. So I thank you for doing this with us. And of course, எனக்கு ரொம்ப பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதான கேட்கணுன்னு கேளுங்க. And I wanted to make sure that we have a Q&A so that if in case you wonderful people have anything to ask, we are here. And once on the behalf of my friend Jack Monjo and the entire production, I want to thank you, man, for hosting this show so beautifully. And I want to thank PVR for hosting us so wonderfully. I want to thank all the media people for coming here. So I'll be sitting there, so in case you have anything to ask, we will be here. Thank you for coming here and enjoying the trailer with us. Thank you. வாழ்க்கை சார், என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should think and we should love our lives, we should love our films, we should love doing what we always love to do. That is the biggest inspiration. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நல்ல படம், நல்ல கண்டென்ட் எல்லாருமே பார்க்குறாருன்னா அந்த டைமில் அதுதான் பண்ணும். அண்ட் ஒரு 4 years ஆச்சு இந்த படம். He started writing 4 years back. 1 year writing only he spent. இன்னும் ஒரு வருஷம் வந்து எங்கள் டிஸ்கஷனில் போச்சு. ஒரு 8 months at least. ஒரு 2 years மேக்கிங்கில் போச்சு. ஸோ ஐ திங்க் what inspires us is a good story, sir, a good narration, what we can do. So அதுக்கு மேலே சொன்ன மாதிரி ஒரு என் வாழ்க்கை. I think we should love our life and we should do the best in our lives always. சார், இப்போ வந்து போலீஸ் பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது சார்? நல்லவரா கெட்டவரா? ரெண்டுமே. உங்களுக்கு இங்கே யாரும் சிக்னலில் பிடிச்சிட்டு எதுவுமே வாங்காமல் அனுப்பிட்டா நல்லவர் தானே, வாங்கினா கெட்டவர் தானே? அது நீங்கள் பாருங்கள், நான் நல்லவனா கெட்டவன் எனக்கு தெரியாது. இட்ஸ் அ பர்செப்ஷன், ஐ திங்க். ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்? 3Dயில் ஏன் எடுத்தீங்க? 3Dயில் பர்டிகுலராக எடுக்கு? ஐ திங்க் பிகாஸ் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடு கட்டணுன்னா நாங்கள் போய் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட நாங்கள் கேட்குறோம் இல்லையா, ஒரு 3Dயில் பண்ணுங்க ஃபஸ்ட்டு, எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உள்ளே போகணும், கட்ட முன்னால் ஏன்னா வி ஹாவ் டு சி, தட்ஸ் வாட் வி சே. ஸோ இங்கே ஒரு லேண்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு. லேண்டு க்ரியேட் பண்ணுறது டைமில் ஏன் இது என்னென்னா, அந்த லேண்டுக்குள்ளே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு கதை சொல்லணும். தட் இஸ் வாட் அவர் ஆம்பிஷன். சி, வி கேன் ஆல்வேஸ் வாட்ச் இட் இன் 2D ஆல்சோ, சார். பட் தென் sometimes, very rarely, we can narrate a story in 3D where we can take you inside. So our whole intention was that only. And இன்னொரு விஷயம் என்னன்னா, I like glasses, sir. So I like all of you to wear glasses and see my film. I'll come from the second part, sir. ஒரு ஊரில் ஒரு கோயிலில் நான் நினச்சிக்கோங்க சார். The temple will always be there. Let's say my friend Shaam comes from the temple and he says, you know what, I went there, அங்கே வந்து ப்ரே பண்ணப்பா, அது வந்துச்சு. Suddenly you'll have a respect towards the temple. So it is not the mistake of the temple, sir. You started respecting late. That's all it is. The temple always had its value. Probably you heard about the temple late. So I guess it's okay. There always comes a good time, yeah. So coming to the first part of the question, Vikrant Rona. I think Anup has a wonderful talent of naming characters. அது நான் பார்த்துருக்கிற ஒரு நல்ல டேலண்ட். நான் மட்டும் இல்லை, எந்த ஸ்கிரிப்ட் அவர் எழுந்தாலும் ஒரு கேரக்டர்ஸ்க்கு நல்ல பேர் கொடுக்குறாரு. ஸோ விக்ராந்த் ரோனா வாஸ் இஸ் டைட்டில். அண்ட் when we started the film, we had already registered Vikrant Rona, though many people thought it is Phantom. But I like the title, Vikrant Rona. So sounding was good. Absolutely no agenda. அதுக்கு பின்னால் எதுவுமே ரொம்ப சயின்டிஃபிக்காக எதுவுமே இல்லை. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் படத்துக்கு என்ன சார், இப்போ வந்து விக்ரம், அது ஒரு டைட்டில் தானே. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப பெரியான ஒரு தரம் விக்ரம் அப்படி. ஸோ வி தாட் வில் கீப் தட் ஃபர்ஸ்ட் ஒன்லி சார்.
Vikrant Rona. So that's all is the idea. Yeah, so the 3D was done in post-production. So the shooting process was the same. But when we decided to do this film in 3D, I was immediately excited because the way we had shot the film was very conducive for 3D. So there was a lot of parallax in the shots and there was a lot of depth, which I felt would enhance the beauty of the film. But the hardest part was finding the right team to create the 3D, because a bad 3D can really, upset the way you watch the film. So we had a good team working on it. We had a good VFX team. So that's the end result. That's the reason why it's looking so good. எனக்கு படம் பிடிச்சது சார், அதுக்கு தான் எல்லா லாங்குவேஜில் விட்டுருக்கேன். படம் பிடிக்கலன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணவே மாட்டேன். அண்ட் நாட் தட் பண்ணுறதுக்கப்புறம் எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகணுன்னு கூட அப்படி இல்லை. சி சம்டைம்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ வந்து ஒரு குளோபலான படம் போயிட்டுருக்கு. ஆனால் சம் சப்ஜெக்ட்ஸ் மே நாட் சூட் எவ்ரிவேர் சார். பட் தட் டசன்ட் மீன் த ஃபில்ம் இஸ் ராங். வி கேன் ஸ்டில் டூ தட் ஃபில்ம். அண்ட் இப்போ வந்து ஆல் லாங்குவேஜஸில் இப்போது என்னென்னா ஒரு படம் பீப்புள் ஆர் லவ்விங் டு வாட்ச் சார். இப்போ வந்து ஆஸ் லாங் ஆஸ் அவர் வந்து உங்கள் இதில் தமிழ் பேசணும், அங்கே கன்னடா பேசணும், அங்கே இங்கே ஸ்டேட்டில் தெலுங்கு பேசணும். ஸோ பீப்புள் வாண்ட் டு ரீச் அவுட் டு ஃபில்ம்ஸ். ஸோ இட்ஸ் குளோபல். That's all it is. And in the padam, I think the moment we heard the script, I'm talking about 4-5 years back, I decided that this is the film. Budget எவ்வளோனா கூட பரவாயில்ல, நல்லா போகணும், நல்லா பண்ணணும், இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் சொல்லணும், எல்லா லாங்குவேஜில் சொல்லணும். ஸோ இப்போ வந்து இங்கே மட்டும் இல்லை, அரபிக்கில் போயிட்டுருக்கு, ஸ்பானிஷில் இருக்குது, ஃப்ரெஞ்சில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. they are doing in Japanese and Chinese too. So நிறைய லாங்குவேஜில் போட்டிருக்கு. So initial release we'll have in all Indian languages and probably English, and once we make a mark, we are planning to release in other languages as well, like Spanish, Arabic and other things. And we are planning to release it worldwide. So the distribution discussions are happening right now for a big worldwide release. Thank you. இல்லை சார், ஆக்சுவலி வந்து நீங்கள் என் ட்வீட் படிக்கும் போது நீங்கள் பேட் மூடில் இருக்கும் போது அது அப்படி வந்துச்சு. கரெக்டா? ஸோ அது நான் வந்து கரெக்டு தான் பண்ணேன். நீட்டா சார், அப்படி இல்லை சார், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆங்கிரி மூடில் படிக்கும் அப்படி இல்லைடான்னு வந்துச்சு. அப்படி இல்லை, அது வந்து அவன் என் ஃப்ரெண்டு தான். இஸ் அ ஜென்டில்மேன். சி ஆல்வேஸ் வி ஷுட் ரிமெம்பர். த ஓன்லி திங் இஸ் ஐ பர்சனலி ஃபீல் சார், இப்போ வந்து நீங்கள் இதார எனக்கு கேட்கணுன்னா ஒரு ஃபோனு ஒரு நம்பர் இருக்குது, எடுத்துகிட்டு பண்ணுங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் பப்ளிக் ஃபோரமில் கேட்டால் நான் பப்ளிக் ஃபோரம் தானே ஆன்சர் கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் சண்டேன்னு சொன்னீங்க, அது சண்டே இல்லை. ஆனால் கூட ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார், டோன்ட் blame me about how I finished an argument or a fight which I didn't start. So I think நான் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஆனால் என் ஃபாதர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கார் சார், ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், தட் இஸ் when உலகம் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுன்னு. அது ஃபாலோ பண்ணுறேன் நான். அண்ட் செகண்ட்லி I understand where he is coming from. It's a very wrong interpretation that was given to the gentleman. தப்பில்லை. ஆனால் நான் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் தட் எனக்கு ஒரு மைண்டில் வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு என் லாங்குவேஜில் ட்வீட் பண்ணியிருந்தேன் எப்படி, அவ்வளோதான் சார். நோ சண்டே சார், பட் இட் வாஸ் ட்வீட்டட் ஆன் அ சண்டே மேபி, தட் இஸ் வை யூ ஆர் ஆஸ்கிங். ஸோ லெட் அஸ் லீவ் இட் அட் தட். சார் யாருன்னு கூப்பிடல சார், நீங்கள் அவருக்கு கேளுங்க. ஏன் ஒரு வில்லன்னா பார்த்தார் எனக்கு, உள்ள வேறு யாருமே இல்லையான்னு. ஸோ அப்படி இல்லை சார். பட் டோன்ட் யூ திங்க் சார், பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், லன்ச் டைமில் தான் லன்ச் சாப்பிட்ணும், சும்மா சாப்பிடக்கூடாது சார். இங்கே வந்து நிறைய நல்ல 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 ஹீரோஸ் இருக்கார், நல்ல டிரெக்டர்ஸ் இருக்கார். சும்மா போகணுன்னா போகக்கூடாது சார். எல்லாருக்கும் ஒரு வீடனா இருக்குது, அங்கே இருக்கணும். நான் கூப்பிடும் போது நாங்கள் வரணும், கூப்பிட்றதுக்கு சாப்பிடணும், மறுபடி வாபஸ் வீட்டுக்கு போகணும். அதுதான் சம்பிரதாயம் என்ன. ஸோ நான் வந்தேன், சாப்பிட்டேன், போனேன், இப்போ மறுபடி வந்திருக்கேன் சார். இப்போ நல்லா பார்த்துருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே வரணும்னா உங்கள் கையில் விடுறேன், கூப்பிட்டா வரேன் சார். பட் எவ்ரி டைம் ஐ கம் ஹியர் ஐ ஹவ் பீன் ரெஸ்பெக்டட், ஐ ஹவ் பீன் லவ்ட். I don't have bad memories
or bad moments at all in Chennai or Tamil Nadu. Every time I've come, they have given me a lot of love. So every time நான் வந்ததுக்கு வாபஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் தான் எடுத்து போயிருக்கேன். தேங்க்யூ ஃபார் தட். சான்ஸே இல்லை, விடுவேண்ணா நான். என்னங்கெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறாரு வேறு எல்லா லாங்குவேஜ். அப்படி இல்லை சார். நீ ஆன்சர் யூ நோ வாட் டு ஆன்சர். So, yeah, I got the question. So, sir, I'm already making films in multiple languages. So, I guess whatever film I'm making, it is already releasing in other languages. So, I'm happy with that. Actually, there's another production we are already working on. That is why he's saying that. Already announced ஆயிருக்கு. It's called Billa Ranga Basha. It's happening in my production and he's doing the direction for that. It's a good production house on that. Twitter avlo illa sir, but I think I've always had a special bonding with the people here, especially Rajni sir. தெரியல, நான் ரொம்ப ரசிக்கிறேன் சார் அவரை பர்சனாலிட்டி. ஆஸ் அன் ஆக்டர் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா ஐ எம் ஆல்சோ லைக் அ ஃபேன் ஆஃப் எ ஜஸ்ட் லைக் யூ. அதை பற்றி பேச மாட்டேன். ஆனால் நான் வந்து பர்சனலாக அவரை மீட் பண்ணும்போது I have not seen a more humble human being who is standing at the peak of Mount Everest. So humble, and I think that is what makes us all love him more and more. And after that is all our brothers and people. We also gel well, sir, especially nights.